அப்சல் பாய், கேஸ் தட்டுப்பாடுனால எல்லா இடத்துலயும் விறகு டிமாண்டா இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல கம்மி ரேட்ல விறகு தராங்க, எடுத்துக்கிறீங்களா பாய்? எவ்வளோயா சொல்லியா, நான் வந்து எடுத்துக்கிறேயா. 1 லட்ச ரூபா தான் பாய். வாங்க பாய், சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துருவோம். 1 லட்ச ரூபாயா? சிறப்பு, நீ போ, நான் பின்னாடியே வரேன். ஓ என்னையா சொல்லு வர சொன்னேன். ஒன்றும் இல்லை பாய், ஒரு 20,000 ரூபா தேவைப்படுது. ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன் பாய் திருப்பி. உன்ன மாதிரினா வியாபாரம் இல்லை அப்சல். உனக்கு திறமை யாருக்கு தர போறேன்? இப்போதான் என் தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு செலவு பண்ணேன். முதலே கேட்டுக்கலாம்ல. ஓ இப்போதான் மளிகை ஜாமான் வாங்கி காசு கொடுத்தேன். சரி பாய். அப்சல் பாய் கவலைப்படாதீங்க, இஷாக் பாய்கிட்ட கேட்டு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் இஷாக் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம். வாங்க வாங்க. ஒன்றும் இல்லை பாய், விறகு ஒரு லாட்டு ஒன்று வந்திருக்கு. ஒரு 20,000 கம்மியாக இருக்கு. கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய இது கொண்டு ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துறேன் பாய். உங்களுக்கு தராம யாருக்குங்க தரப்போறேன்? இந்தாங்க புடிங்க. முதல்ல போய் வியாபாரத்தை பாருங்க. எப்பா அகமது, இந்த இஷாக் பாய் கிட்ட வாங்கின கடனை கொடுத்து வந்துடும். சீக்கிரம் ஏறு ஏறு. வாங்க வாங்க. இஷாக் பாய், ஜஸாக்கல்லா பாய், நீங்க கொடுத்த பணம் ரொம்ப உதவியா இருந்துச்சு பாய். அல்ஹம்துலில்லாஹ் பாய். என்ன பாய் 5000 அதிகமா இருக்கு? அட வைங்க பாய், வைங்க பாய். என்ன பாய் 5000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க? அவர் என்ன வட்டிக்கா விட்டாரு? அகமது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப கடன் வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறவங்களா தான் இருந்திருக்காங்கப்பா. இன்னும் நபிகள் நாயகம் உங்களில் சிறந்தவர் கடனை சிறந்த முறையில் அடைப்பவர் தான் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அந்த சிறந்தவனா இருக்குன்னு நினைக்கிறேன் பாய். அப்போ மட்டும் அவர் அந்த பணத்தை கொடுத்து உதவலைன்னா இன்னைக்கு அந்த லாபத்தை நான் அடைஞ்சிருக்க முடியாதுல்லப்பா. إنني سعيد عشت من